தமிழ் சினிமாவில் விர்ஜின் பாயா அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன இருந்தாலும் விர்ஜின் பசங்க சாப்ப சும்மா விடாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்களுடைய மனசையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு படத்துடைய ஆடியோவை ரிலீஸ் பண்ணி பத்திரிகையாளர்களை சந்திச்சு பல விஷயங்களும் பேசினாங்க. ஒரு சில பட விழாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மேடையில் சொல்லியே ஆகணும், நான் அவரோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி சீரியஸாக பேசுவாங்க. ஒரு சில மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செம்ம ஜாலியாக கலாய்ச்சுவாங்க. அந்த விழா வச்சதே ஏன்டா அப்படின்ட்டு விழா குழுவே விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி மாறி ஓட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விழாவை தான் ப்ரூஸ்லி படத்தோடைய ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. விழாவில் யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நேர்மையாக நாட்டை காப்பாற்றக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள அக்கறை உள்ள இளைஞர்கள் கேரக்டரு. சரி என்னடா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கே தேடி பிடிச்சி இவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கூட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா கேரக்டருமே அவர் தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் எப்படி மற்றவங்க கிட்ட பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, அதை ஒவ்வொரு கேரக்டராக வயசான கேரக்டரு, அப்புறம் யங் கேரக்டரு, காமெடியன் கேரக்டரு, வில்லன் கேரக்டர் பண்ணி கடைசியாக அந்த படத்தை சிறப்பாக முடிச்சிருக்காரு. இது அவரோட பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பண்ணி நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் உண்மையிலே இது எல்லாமே காமெடி. நண்பன் எனக்கு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. ஒட்டு மொத்தமாக என்ன அவங்க பேசுகிறது சிரிக்கிறத பார்த்தா படம் எடுக்காமல் கூத்தடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குதூகலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். கண்டிப்பாக எனக்கு கதை சத்தியமாக தெரியாது. ஏன்னா அந்த ஊரில் எல்லாருக்குமே கதை தெரியும், என் அசிஸ்டன்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கதை சொல்லிட்டு தான் படம் பண்ணுவாங்க. இவன் கதையை சொல்லாமல் போய் படம் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு அசிஸ்டண்ட்டு. நீங்கள் யார் சொன்னது பயங்கரமாக விஜய் தானே. ஸோ பிரசாந்த் உண்மையிலே நல்ல ஒர்க்கர், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். உண்மையிலேயே சின்சியரான ஒரு ஒர்க்கர். வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் உத்து கவனிச்சாத்தான் அதை அவனுக்கு படத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி ஆளவன் இது நம்மள நின்றுட்டே இருந்திருப்பான். திடீர்னு போய் கமிட் ஆகிட்டான். சரி நல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. பயங்கரமான ஜிவி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், அசிஸ்டன்ட்டில் உருவாக்குறீங்களா இல்லை உங்கள் கூடத்தில் அரசியல்வாதியில் உருவாக்குறீங்களா சார் அப்படின்னு. அரசியல் பயங்கரமாக பண்ணுவான். பாருங்கள் பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருக்கான். வெளில எல்லாத்துக்கிட்டே ஆமாம் எங்கள் டேரக்டர் பேர் தான் பின்னால் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு. பத்தாவதுக்கு எங்கள் மனைவி வேறு என்ன அசிஸ்டண்ட்டுங்க, எவ்வளோ நன்றி கடனுங்க, உங்கள் பேரை பின்னால் போட்டிருக்காப்புல, எந்த அசிஸ்டண்ட் இப்படி போட மாட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்கள் அப்பா பேர் பாண்டியராஜ். கேட்டால் எனக்கிட்டையும் சொல்லிக்கிறான், ஆமாம் சார் உங்கள் பேர் தான் சார் அப்படிங்கிறான். ஏடா பின்னால் பாண்டியராஜன் போட்டிருக்கா அவங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, சார் அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ் சார். அரசியல் பிரமாதமாக பண்ணுவான். கண்டிப்பாக படமும் பிரமாதமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். ரவிச்சந்திரன் சார் உண்மையிலே நல்ல மனிதர். எதுக்கு நல்ல மனிதர்னால் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நாள் பயங்கர கஷ்டத்தில் ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணுமா சார் அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ சார், 75 அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு 75 போட்டு விட்டார். அப்படி ஒரு அப்புறாணி மனிதர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு சார் இந்த சினிமாவில். நான் 10 கேட்கலான்னு அவர் சுரேஷ் சார் தான் இல்லை 25 கேளுங்க அவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னாரு. நான் அது 25 அப்படிங்கும்போது எவ்வளோ சார், 75 சார் அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னேன். அடுத்த 2 ஹவர்ஸில் ஆர்டிஜஸ் பண்ணிவிட்டார். அப்படி ஒரு நல்ல வெள்ளந்தியான ஒரு தயாரிப்பாளர். படம் எடுத்தோமோ இல்லையோ ஒரு சிங்கப்பூர் கைலாஷ், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு, சாப்பாடு. வர்றப்போ ஒரு 50 கிலோவில் தான் வந்தேன், உண்மை தான். இப்போ ஒரு 90 கிலோ இருக்கேன். ஒரு 40 கேஜி இந்த 1.5 வருஷத்தில் மட்டும் ரெடியாக இருக்குது. பட் இதெல்லாம் விட படம் ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி இருக்கோமோ ஜாலியாக இருந்தால் அதே மாதிரி படமும் இருக்கும். அதனால் ஆக்ஷனாக தயவு செஞ்சு எதிர்பார்த்துடாதீங்க. இது ஒரு முழுக்க காமெடி படம். ஜிவி சார்னா சண்டே போட மாட்டார் கடைசி வரைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் இருக்குது, பாலசன் மச்சான் பேர் வச்சுட்டோம் அடிச்சிரு, ப்ரூஸ்லின்னு பேர் வச்சுட்டோம், அடிட்டா அப்படின்னா அவள் அடிக்க வரோம் பயந்துருவார், அப்பயும் பயந்து ஓடி போயிடுவார். ஸோ சண்டை கிடையாது. ப்ரூசி சார் பண்ணிச்சிருங்க, ஏதோ பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சு, கேட்சியாக இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சதான். முழுக்க அதான் ஒரு படத்தில் ஒரு அரசியல் பண்ணது உண்மைதான். ஆனால் மற்றவங்கள்ட்ட நான் பண்ண மாட்டேன். அதான் ப்ரூஸ்லினா என்னன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன ப்ரூஸ்லி அழைக்கிறோம். அந்த பெண்ணு ஆக்சுவலி விஜய் இன்னைக்கு மறந்து வச்சிட்டேன். உங்கள் பெண்ணை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போகிற வழியில் அப்படியே ஒரு படத்தை சைன் பண்ணிட்டு போயிடுவேன். நான் கூட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பிரசாந்த் பாண்டியராஜ் நான் கூட அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்துடும். அதான் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். என்ன மீட்டர் இருக்கோ நீங்கள் என்ன மீட்டரில் எதிர்பார்க்கீங்களோ அதுலேயே அவன் மெயின்டைன் பண்ணிட்டே போவான். இவ்வளோ நாளாக நாங்களாம் கூட்டு வந்துட்டோம். இப்போ அநேகமாக அவங்களே கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அவனுக்கு வந்து 9 பிளானட்டோ உச்சத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரசாந்துக்கு. அவன் நினைக்கிறது எல்லாமே நடந்துருது. ஆக்சுவலி இந்த கதை ஃபஸ்ட்டு வந்து நரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தான். ஜெகதீஷ் மூலியமாக தான் வந்தான். நான் அந்த பசங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு தெரியாது, என்ன ஸ்கெட்சு தெரியாது. ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் மூலியமாக கேட்டான். இல்லைடா பிஸியாக இருக்கேன்டா, இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஷான் வந்து சொன்னார், அடங்காத டைரக்டர், ஒரு கதை கேட்டாங்க செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் முதலே பேசி வச்சுருது. பட் அவர் ஆல்ரெடி ஃப்ரெண்டு பிடிச்சி அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் வந்து செம்ம கதை தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறமும் கேட்கல, பிஸியாக இருந்தேன், ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து வெங்கட் மேனேஜர் வந்து ஒரு சீன் ஒன்று சொன்னார். அந்த லெட்டர் ஏதோ ஒரு லவ் லெட்டர் சீன் ஒன்று சொன்னார். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு 10% அப்படி ஒன்று வந்துச்சு. அப்புறம் திருப்பி வேற ஒரு சோர்ஸ் இப்படியே கவர் பண்ணி கதை சொல்லிட்டான். சரி ஃபுல் கதை சொல்லிட்டான். நல்லா இருக்குடா, பண்ணலாம்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வண்டி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாகவே ஒர்க் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு நினச்சேன். அந்த 2 சீன் தான் பண்ணியிருக்கானா இல்லை ஃபுல்லாக பண்ணானான்னு தெரில. நான் எப்போவுமே கேட்குற கேள்வி தான், என்னடா ஓடிடும்ல. ஆக்சுவலி இப்படி கை கட்டிலாம் நிற்க மாட்டான் செட்டில். அவர் இன்னொருத்தர் சொன்னார், மன்சூர் அலிகான் இப்போ ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு பையனா வேற நடிச்சிருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கொடுமையெல்லாம் வேற பார்ப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பாண்டியராஜ் சார், இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டை நல்லா வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி.